ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி அபவுட் மணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிரெடிட் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கிரெடிட் கார்டு வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ். இது வந்து பிளாட்டினம் ட்ராவல் கார்டு. இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 2.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் என்னென்ன கார்டு இருக்குது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டில் செஞ்சுரியம் கார்டுன்னு ஒன்று இருக்குது, பிளாக் கார்டுன்னு. அந்த கார்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம போய் எதுலேயும் அப்ளை பண்ணி வாங்க முடியாது. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ஸே அவங்களே, அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் செலிப்ரிட்டிஸ், அந்த பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கார்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களா வந்து இன்விடேஷன் அனுப்புவாங்க. ஸோ அந்த கார்டை நம்ம எங்கேயுமே வாங்க முடியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா லக்ஸரி ஹோட்டல்ஸில், எல்லா ஏர்போர்ட் லாஞ்சஸில், எல்லா இடத்துலையும் அந்த கார்டு ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய ஏர்போர்ட்ஸ் லைக் துபாய், அபுதாபி, அங்கெல்லாம் நல்லா லக்ஸுரியான ஏர்போர்ட்ஸில் வந்து அந்த கார்டு ஹோல்டருக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக நிறைய லாஞ்சஸ் இருக்குது, எல்லா டிஃப்ரெண்ட் ஏர்போர்ட்ஸில். ஸோ அங்கெல்லாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கிரெடிட் கார்டு பொறுத்தளவு. ஸோ அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த கார்டு வந்து நம்ம இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 to 300 பீப்புள்ஸ்கிட்ட தான் இருக்கும். எல்லாருமே பில்லியனியர்ஸ் அண்ட் மில்லியனியர்ஸாக தான் இருப்பாங்க. அதுவும் அவங்களாம் அந்த கார்டை தேடி போய் வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ஸாக அவங்களுக்கு அந்த கார்டை கொடுத்தா மட்டும்தான் அவங்களால வாங்க முடியும். ஸோ இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டை பொறுத்தளவு, இப்போ நீங்கள் சேலரிட் எம்ப்ளாயாக இருக்கீங்க, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறீங்க, ஐடிஆர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ரூவ் பண்ணலாம். அப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு கார்டு அது பாட்டுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அமெரிக்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு மோஸ்ட் ப்ரிவிலேஜ் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் ரிசர்வ் கார்டுன்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா 60,000 rupees வந்து நீங்கள் அதுக்கு பே பண்ணணும். ஆஸ் அ ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக எவ்ரி இயர் பே பண்ணணும். அது கூட 4 சப்ளிமெண்ட்ரி கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 4 பேர் அந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஈச் கார்டு 1500 வந்து அது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜில் பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ அந்த கார்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ஒரு மெட்டல் கார்டு தான். அந்த சென்ச்சுரியன் பிளாக்குங்கிறது ஒரு ப்ரீசியஸ் மெட்டல் கார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த கேட்டகரியில் வந்து பார்க்கும்போது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் ட்ராவல் கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கிரெடிட் கார்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இதுலேயும் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மெம்பர்ஷிப் ரிவார்டு கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்குது. அது 3rd கேட்டகரி. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது தான் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஸ்மார்ட் ஏர்ன் கிரெடிட் கார்டு. ஸோ நம்ம ஒவ்வொரு கார்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஸ்மார்ட் ஏர்ன் கிரெடிட் கார்டை பற்றி பார்ப்போம். இதோட ஆனுவல் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 495 rupees மட்டும்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் மட்டும் 90,000லேருந்து 1,50,000 வரையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 50% வெய் வரும். அதே நீங்கள் 1,50,000 அண்ட் அபவ் இந்த இயர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜும் வேவர் ஆகும். மோஸ்ட்லி இது ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் இருக்கும். அடுத்து நீங்கள் மெம்பர்ஷிப் ரிவார்டு கார்டு போயிட்டிங்கன்னா அது 1,000 rupees ஜாயினிங் ஃபீயும் 4,500 ஆஸ் அ ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜும் வரும். ஸோ அதில் அப் டு 2 சப்ளிமெண்ட்ரி கார்ட்ஸ் வரும். அடுத்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் ட்ராவல் கிரெடிட் கார்டு, இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க கார்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5,000 rupees ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வருது. ஸோ ஒர்த்தா அப்படின்னு கேட்குறது ஓரளவுக்கு தான் ஒர்த்து. பிகாஸ் இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி இந்த கார்ட்ஸ் தான் இருக்குது. இப்போயுமே சில கார்ட்ஸ் சஸ்பெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு வந்து இன்டர்நேஷ்னலுக்கு யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் ஏர்ன் பண்ணவோ சேவ் பண்ணவோ வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் இது அந்தளவுக்கு ஏர்ன் பண்ணுறக்கோ மிடில் கிளாஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு கார்டு கிடையாது. ஏன்னா இதோட சார்ஜஸ்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து இப்போ நீங்கள் கேஷாக ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் நீங்கள் கேஷாக வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்க எந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் கேஷ் வித்ட்ரா பண்ணாலும் மினிமம் நீங்கள் 1,000 rupees வித்ட்ரா பண்ணால் 250 rupees சார்ஜஸும், அதுக்கு மேலே மினிமம் சார்ஜ் 250. நீங்கள் ஏடிஎம்குள்ளே கார்டை போட்டு கேஷ் எடுத்தாலே அந்த சார்ஜ் பிடிச்சிருவாங்க. அது இல்லாமல் அதை எப்போ அந்த 250 அந்த எக்ஸீட் ஆகுதோ அப்போ வந்து 3.5% பிடிப்பாங்க. இப்போ நீங்கள் 10,000 நீங்கள் அந்த கார்டிலேருந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க, இல்லை கேஷாக வெளியே எடுத்திங்கன்னா, ஸ்பெண்ட் பண்ணதில்லை, கேஷாக வெளியே எடுத்திங்கன்னா 3.5% டிரான்சாக்ஷன் ஃபீஸ் மட்டும் பிடிப்பாங்க. அடுத்து நீங்கள் வந்து இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணி, இதில் எந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் யூஎஸ் ஆர் எனிதிங் அபுதாபி இல்லை துபாய் இல்லை யூஎஸ் சிங்கப்பூர் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் அதில் ஃபாரெக்ஸ் INR to மற்ற கண்ட்ரிக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஃபாரெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.5% வந்து உங்களுக்கு ஃபீ போடுவாங்க. பட் ஆனால் மற்ற கிரெடிட் கார்ட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு 2.5
மோஸ்ட்லி எல்லா கார்டும் 2 to 2.5 முடிஞ்சிடும். பட் திஸ் கார்டு 2.5 கிடையாது, 3.5% அண்ட் அபவ் தான். மோஸ்ட்லி இந்த கார்ட்ஸ் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஎஸில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டாலராக கன்வெர்ட் ஆயிரும். இதே நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரியில் தினாரோ இல்லை வேறு ஒரு கண்ட்ரியோட கரன்சியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா யூஎஸ் டாலர் கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் ஐஎன்ஆர் கன்வெர்ட் ஆகும். அதோட ஃபீஸ் 3.5% வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அட்வான்டேஜ் அப்படிங்கிறத விட நீங்கள் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நிறைய இருக்கும் என்னை கேட்டால். இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணுன்னா 1.8% சர்வீஸ் சார்ஜ் இந்த கிரெடிட் கார்டுக்கு போடுவாங்க. மினிமம் 10 rupees, நீங்கள் இப்போ ஒரு 100 rupees போட்டாலும் 10 rupees உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் வரும். அதுக்கு ஜிஎஸ்டியும் இந்த கார்டில் வரும். அதுக்கப்புறம் பெட்ரோலுக்கு எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் எந்த இடத்துலையும் இது ரிவார்ட்ஸாக வரக்கு வாய்ப்பே கிடையாது. பெட்ரோலுக்கு இந்த கார்டு யூஸ்லெஸ், ஏன்னா இதில் ரிவார்ட்ஸ் வரவே வராது. அதே நீங்கள் 5,000 பிலோ நீங்கள் வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 0% வெய்வர், அதாவது சர்சார்ஜ் வராது. மற்றபடி நீங்கள் எந்த பெட்ரோல் பங்க்கில் போய் நீங்கள் பெட்ரோல் போட்டாலும் ஒரு 500 போட்டிங்கன்னா 1% சார்ஜுங்கிறது கம்பல்சரி பிடிப்பாங்க. ஸோ அதுதான் இந்த கார்டில் இருக்கிற மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா எல்லா கிரெடிட் கார்ட்ஸும் பெட்ரோலுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த கிரெடிட் கார்டில் மட்டும்தான் பெட்ரோலுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் பிடிப்பாங்க, சர்சார்ஜுன்னு. மற்ற கிரெடிட் கார்ட்லேயே அது பிடிப்பாங்க, பட் ஆனால் அதை வந்து வேவர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த கார்டில் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ். இந்த கார்டில் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நிறையவே வரும். பிகாஸ் இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ட்ஸில் வந்து தாஜ், அப்புறம் ஹில்டன், மேரியாட் அந்த மாதிரி ஹோட்டல் கூட நிறைய டைப் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க மைல் ஸ்டோன் வச்சுருப்பாங்க. நீங்கள் உள்ளே போய் மெம்பர்ஷிப்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கிரெடிட் கார்டில் உள்ள மெம்பர்ஷிப் உள்ளே போனால் காட்டும். அதிலே நீங்கள் வந்து இப்போது ஜூனில் இருக்கமா, ஒரு நவம்பருக்குள்ளே ஒரு 3 lakhs ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 35,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்தளவு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 35,000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இட் கேன் பி கன்வெர்ட்டட் இன்ட்டு எந்த இதுக்கு வேணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அமேசான் வவுச்சர்ஸ், நிறைய வவுச்சர்ஸ் இருக்கும் எக்கச்சக்கமாக, எதில் வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பில்லுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் கேஷாக கன்வெர்ட் பண்ணும்போது 4 பாயிண்ட்ஸுக்கு 1 ரூபிங்கிற மாதிரி கன்வெர்ட் ஆகும். அடுத்து இந்த கார்டில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த ஹோட்டல்ஸோட ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். எனக்கு தாஜ் ஹோட்டலில் வந்து 10,000 வவுச்சர் கிடச்சிது. ஸோ நான் அதிகமாக அந்த மைல் ஸ்டோனை ரீச் பண்ணனால 10,000 தாஜ் வவுச்சர் கிடச்சிது. அது வேலிடிட்டி 1 இயருக்கே இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வேணால் தாஜில் போய் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். நான் கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் எனக்கு வந்து 11,500 வந்துச்சு. இந்த கார்டில் வந்து அந்த ரிவார்ட்ஸ் அந்த பாயிண்ட் வவுச்சர் யூஸ் பண்ணனால வெறும் 1,500 பே பண்ணி நல்ல லக்ஸூரியஸ் ஸ்டே நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ அங்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு மோட்டிவேஷனும் பூஸ்டப் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலும் கிடைக்கும். உங்களுக்கு மோட்டிவேட் ஆகிப்பீங்க நீங்களே. இன்னும் அதிகமாக இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும்னு இல்லை, ஏர்ன் பண்ணி இந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணணுங்கிற மோட்டிவேட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் யூட்டிலிட்டிஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். இன்சூரன்ஸ்க்கோ இல்லை கேஷ் வித்ட்ராவுக்கோ, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கோ, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கோ, இல்லை ஃபினான்ஷியல் சார்ஜுக்கோ, ஓவர் லிமிட் சார்ஜ் எது போட்டாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு யூட்டிலிட்டி சார்ஜ் எந்த இதுக்குமே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கிரெடிட் ஆகாது. அதே மாதிரி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நீங்கள் கார்டு வச்சுருந்தாலே உங்களுக்கு வந்து ஏரில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கார்டில் நீங்கள் அந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 crore வரையும் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கார்டு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமெக்ஸ் கோல்டு கார்டுன்னு ஒன்று இருக்குது, கார்பரேட் கார்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 75 lakhs வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ்லேருந்து கிளைம் ஆகும். அதே மாதிரி அமெரிக்கன் பிளாட்டினம் ரிசர்வ் கார்டு அதெல்லாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 crore வரையுமே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார்டில் வேறு என்ன இந்த கார்டில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி யூஎஸில் இன்டர்நேஷ்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டு நல்லாவே யூஸ் ஆகும், ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி நீங்கள் இந்தியன் பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நிறைய இடத்துல இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஷாப் ஓனராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு மெஷின் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மற்ற கார்ட்ஸ்க்கெலாம் விசா, மாஸ்டர் பே அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் போயிட்டால் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த கார்டை அவங்க வச்சுக்க மாட்டாங்க. இந்த கார்டு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த மெஷின் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் பேக்கப்புக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மாஸ்டர் கார்டோ விசா கார்டோ வச்சுக்கிறதா தான் இருக்கும். இது லக்ஸுரியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு சில இடத்துல யூஸ் ஆகும், நல்லாவும் இருக்கும்.
பாயிண்ட்ஸ் நல்லா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு. இந்த கார்டை பொறுத்தளவு எனக்கு எவ்ரி 50 ருபீஸ்க்கு 1 பாயிண்ட்டுன்னு கிரெடிட் ஆகுது. இதே நீங்கள் மற்ற அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற லைக் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் கார்டு, இதை விட மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் கார்டு லைக் அமெரிக்கன் பிளாட்டினம் ரிசர்வ் கார்டெலாம் போயிட்டிங்கன்னா 40 பாயிண்ட்ஸ்க்கு 1 பாயிண்ட், 40 ருபீஸ்க்கு 1 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 4000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 100 ருபீஸ் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸாக கிடைக்கும். இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு கேஷ் ஆர் எனி இன்ஸ்டா வவுச்சர்ஸ் லைக் தட். ஸோ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் என்ட்ரு ஆகிட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிவார்ட்ஸ், வெல்கம் ரிவார்ட் கிட்டு அதெல்லாம் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ரெஃபரல் பண்ணிங்கனாலும் இதில் வந்து நல்ல ஒரு போனஸ் கிடைக்கும். ரெஃபரல் இப்போ நான் உங்களுக்கு ரெஃபரல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரெடிட் கார்டு வந்துருச்சு அப்படின்னா எனக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல். வேறு ஏதாவது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டில் ரிலேட்டட் டவுட்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நிறைய இடத்துல இந்த கார்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொஞ்சம் நிறையவே கிடச்சிது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா குரோமாவில், ரிலையன்ஸ் டிஜிட்டலில் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தேன். டாட்டா குரோமாவில் 40,000 நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்போது எனக்கு 3,500 ருபீஸ் வந்து எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடச்சிது யூஸிங் இஎம்ஐயில். ஸோ இஎம்ஐ சார்ஜஸ் ஆஸ் யூஸ்வல் எல்லா கார்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் மற்றபடி நீங்கள் ஏதாவது கட்டாமல் விட்டுட்டீங்கனாலோ இல்லை வந்து நீங்கள் மினிமம் டியூ கட்டாமல் விட்டிங்கனாலோ இல்லை மினிமம் டியூ மட்டும் கட்டினாலே உங்களுக்கு வந்து நிறைய சார்ஜஸ் தான் இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தளவுக்கு போடுவாங்க. ஸோ சேஃபாக யூஸ் பண்ணுங்கிறது உங்களோட இதுதான். நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். நீங்கள் சரியாக யூஸ் பண்ணலன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் கொடுத்துரும். ஸோ கிரெடிட் கார்டுங்கிறது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.